ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒன் டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். அன்றைக்கி மார்னிங் பார்த்துட்டோம் அப்படின்னம்னா கம்பு உளுந்து இதெல்லாம் சேர்த்து கம்பு தோசைக்காக வந்துட்டு மாவரைச்சி வச்சுருந்ததுங்க. இது ஒரு நேரத்துக்கு அளவாக நம்ம செய்கிறங்காட்டியும் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கம்பு உளுந்து அப்படியே ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சோம்னா ரொம்ப சூப்பராக தோசை வந்துடும். இதை புளிச்சட்னி கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு சரி இன்றைக்கி நான்வெஜ் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு போட்டிருந்தது. கூடவே வந்து நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நெல்லிக்காவை வந்து அப்படியே சும்மா சாப்பிட்டோம்னா வந்துட்டு சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக எப்பயுமே வந்து வாங்கிட்டு வந்தோம்னா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 5 கீரைலாம் போட்டு உப்பில் ஊற வச்சுருவாங்க. ஒரு 1/2 கிலோ அந்த 1/4 கிலோ அந்த மாதிரி வந்து தான் வாங்குவோம். நிறையா வாங்கினாலும் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியில் மட்டும் ஒரு 5 கீரைலாம் வந்து ஒரு நெல்லிக்காயை போட்டுட்டு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பருப்பு வெந்ததுக்கப்புறமா அதில் சாம்பார் செய்கிறதுக்காக காய்கறி கொஞ்சம் இருந்த காய்கறி எல்லாமே போட்டுடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கு. கூடவே வந்து அரசாணிக்காவும் இருக்குது. எப்பயுமே ரசம் செய்கிறதுக்காக பருப்பு வெந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சாம்பாரும் ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. அதுக்கு வந்துட்டு புளியும் கொஞ்சம் ஊற வச்சிடலாம். எப்பயுமே வந்து நம்ம சண்டே அப்படிங்கும்போது நான்வெஜ் தான் ஸ்பெஷலாக செய்வோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெஜிடேரியனில் ட்ரை பண்ணிடலாம், பௌர்ணமியும் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ட்ரை பண்ணிட்டுருக்கோங்க. அரசாணிக்காயும் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. ஆஃப்டர்நூன் லன்ச் டைம் வந்து ஒரு 2-3 மணி ஆயிரும் நம்ம சாப்பிட்றதுக்கு. சாதமும் வச்சுட்டு ரசமும் வச்சாச்சு. இது கூடவே வந்துட்டு சரி ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஏதாவது வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் வந்து காளான் பிரியாணி வந்து உடனே தோணுச்சு. அரசாணிக்காய், கோஸு, சாதம் இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2-3 டம்ளர் மட்டும் அரிசி ஊற வச்சுருந்ததுங்க. நார்மல் அரிசிலேயே தான் நம்ம பிரியாணி செய்வோம். கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு எண்ணெயும் சேர்த்துட்டு நம்ம பிரியாணி தாளிப்பை சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான பிரியாணியாக தாங்க இருக்கும். எல்லாருமே வித்தின் ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளேயே செஞ்சு முடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, பிரியாணி இலை இது எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இது எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம தக்காளி பழமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே புதினா, அதுக்கப்புறமா வந்து மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற காளானையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி காளான் வந்து குழம்பு அதுக்கப்புறமா பிரியாணி 2 செய்கிறதுக்காகவே வாங்கியிருந்தோம். சரி அதுக்குள்ளே இதெல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. அதனால் கொஞ்சோண்டு காளான் எடுத்து பிரியாணிக்கு சேர்த்துட்டு கூடவே வந்து இன்னும் கொஞ்சம் காளான் கூட எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3 பேக்கெட் வாங்கியிருந்தது. ஸோ அதனால் நமக்கு வந்து பிரியாணி அண்ட் குழம்பு 2 செய்கிறதுக்குமே அளவாக இருக்கும். கொஞ்சோண்டு கரம் மசாலா, மட்டன் மசாலா இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம வந்து அரைச்சி வச்ச பட்டை, கிராம்பு பொடி இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, சோம்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு இறக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். இங்கே காளான் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான லன்ச் மெனு நம்ம வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இன்று இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.